இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக 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 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓங்குக ஓங்குக வாழிய வாழிய வாழியவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாழிய வாழிய வாழியவே ஓங்குக ஓங்குக புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் ஓங்குக ஓங்குக வாழிய வாழிய வாழியவே அண்ணா தொழிற்சங்க பேரவை வாழிய வாழியவே வாழ்க வாழ்க வாழ்கவே தொழிலாளர்கள் ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை வாழிய வாழிய வாழியவே வாழ்க வாழ்க வாழ்கவே. அனைவருக்கும் வணக்கம். இது நமக்கு இந்த விடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய இந்த ஆட்சியினுடைய கடைசி காலத்தில் நடக்கின்ற ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த பகுதியில் நமக்கு வேலை இருக்காது. ஏன்னா அண்ணனுடைய ஆட்சி வந்துவிடும், நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இருந்த போதிலும் நாம் இங்கே கூடுவோம். எப்படி கூடுவோம்னா, நம்முடைய கோரிக்கை ஒன்னாக அண்ணன் எடப்பாடியார் நிறைவேற்றி கொடுக்கும் போது அவருக்கு பாராட்டுகள் நடத்துவதற்காக இங்கே நாம் அடுத்து கூடுவோம். 5 ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்து கேட்காத இந்த விடியா திமுக அரசை வருகிற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே. அடுத்ததாக நன்றி உரை நிர்வாக ராஜா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தகவல் பிரிவுடைய மாவட்டத்துக்கு இணை செயலாளராக பணியாற்றிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசு போக்குவரத்து கழகத்துடைய ஓட்டுநர்கள், அந்த நடத்துனர்கள், அவங்க தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தணுங்கிற ஒரு மிக பெரும் கோரிக்கையை வலியுறுத்துது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா தொழிலாளர்களும் கடல் போல ஆர்ப்பரித்து இங்கே இந்த பல்லவன் சாலையே அப்படியே குலுங்குகின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய போராட்டம் இருந்துச்சு. அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இவ்வளவு கொந்தளிப்புக்கு ஒரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொழிலாளர்களும் அந்த போக்குவரத்து கழகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதை இருக்குதே தவிர அவங்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வேதனையும் அந்த இதுவும் சொல்ல முடியல, கொந்தளிக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு போக்குவரத்து தொழிலாளர்களும் ஒரு சாதாரண டீ கடை வச்சுருக்க மாதம் 70,000 80,000 சம்பாதிக்கிறாங்க. 20 ஆண்டுகளாக அவங்க பணியாற்றி பார்த்தீங்க அப்படின்னா 30 வருஷம் 40 வருஷமாக வேலை பார்த்துட்டு ஒரு போதிய சம்பளம் இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாமல் நிறைய பேர் தற்கொலையுடைய முயற்சிக்கும் ஆளாகிறாங்க. இரவு நேரங்களில் தன் குடும்பத்தை நினச்சி கஷ்டப்பட்டு அந்த போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றுறது ஒரு அவங்களுடைய மனநிலையே மாறிடுது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விபத்துக்களும் நிறைய அந்த இன்சிடெண்ட்களும் நடக்க ஆரம்பிக்குது. அவங்களுடைய மன உளைச்சலுக்கும் அவங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்கும் இந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால இன்று அவங்களுடைய கொந்தளிப்பின் காரணமாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக நடந்துச்சு. இது வெற்றி அடைஞ்சிருக்கு. மேலும் இதில் என்னென்ன முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் இங்கே வலியுறுத்தி நாங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறவங்க இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா, இந்த விடியா திமுக அரசாங்கத்தால் பல்வேறு இன்னல்களையும் அநீதிகளையும் சந்தித்து வருவதோடு மட்டுமல்ல பழிவாங்கப்பட்டு வருகிறார்கள். அடுத்த கோரிக்கையாக பார்த்தோம் அப்படின்னா, தற்போது உள்ள அந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் ஊதிய உயர்வுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தினுடைய காலம் என்பதும் மாண்புமிகு அம்மா அவர்கள் எடப்பாடியார்களுடைய ஆட்சி காலத்தில் 3 ஆண்டுகளாக இருந்தது. அதை இப்போ இந்த விடியா திமுக அரசு 4 ஆண்டுகளாக மாட்டிருச்சு.
இதன்படி பார்த்தோம் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட வேண்டிய ஊதியத்துடைய உயர்வு இருக்கு இல்லையா, அந்த உயர்வை 2025 தான் ஏற்படுத்தியிருக்குது. அப்போது மீதி அந்த 2 ஆண்டுகள் அவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். இதுதான் போக்குவரத்து கழகத்தினுடைய. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு வழங்க வேண்டிய அந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தம் நிலுவைத் தொகையாக இருக்கு. அந்த நிலுவைத் தொகையை 1 வருடத்திற்குள்ள இல்லை என்று அரசே சொல்லிடுச்சு, கைவிரிச்சிருச்சு. ஸோ அரசுங்கிறது யார்? இப்போ ஆளும் அரசாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்டாலின் அரசு, விடியா திமுக அரசு. இந்த விடியா திமுக அரசு தான் என்ன செய்கிறது அப்படின்றா இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது இந்த போக்குவரத்து கழகத்தை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கையாக செப்டம்பர் மாதம் 2024, அந்த செப்டம்பர் மாதம் 2024 மே முதல் 2025 உள்ள நிலுவைத் தொகை இருக்கு இல்லையா, அந்த நிலுவைத் தொகை சுமார் 400 கோடி ரூபாய். எவ்வளோங்க? 400 கோடி ரூபாயை 3 மாதத்துக்கு ஒரு முறை என்று 4 தவணையாக, எத்தனை தவணையாக சொல்லியிருக்காங்க? 4 தவணையாக வழங்குவதாக உறுதியளித்தது. ஆனால் அந்த உறுதியளித்தது என்ன பண்ணல அப்படின்னா, தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகை இருக்கு இல்லையா, அந்த தொகை இது நாள் வரைக்கும். ஸோ அதுவும் அவங்களுடைய மனவேதனையை குறிக்குது. ஏப்ரல் மாதம் 2024, அந்த ஏப்ரல் மாதம் 2024 முதல் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா டிஏன்னு சொல்லுவாங்க. அது அந்த டிஏ தொகை என்ன ஆயிடுச்சுன்னா சுமார் 36 கோடி ரூபாய் நிலுவையில் இருக்குங்க இன்னைய வரைக்கும். அது மட்டும் இல்லை, தொழிலாளர்களுக்கு இந்த டிஏவையும் இதுவரை இந்த விடியா திமுக அரசு என்ன பண்ணலை, வழங்கவில்லை. இதுதான் பெரிய பிரச்சனை. அடுத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விடுப்பு ஓய்வுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த விடுப்பு ஓய்வு என்ன சொல்லுவாங்கன்னா லீவ் சப் சரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லீவ் சரண்டர்னு சொல்லுவாங்க. அந்த லீவ் சரண்டர் ஃபார்ம் என்ன சொல்லுது அப்படின்னா, பணப்பலன்களாக இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு முதல் இன்றைய வரைக்கும் வழங்க வேண்டியது அனைத்துமே விடுவிக்கவில்லை. என்ன பண்ணலங்க? விடுவிக்கவில்லை. அந்த விடுவிக்காதனால அந்த ஒப்படைப்பு செய்வதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாமல் இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தொகையும் தொழிலாளருக்கு இன்றைய வரைக்கும் வழங்கவில்லை. சரிங்களா? ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே 4 ஆண்டுகளாக என்ன நடந்திருக்குன்னா, தொழிலாளர்கள் ஒப்படைப்பு பணம்னு சொல்லுவீங்கள்ல, ஃபைனல் கேஷ், அந்த ஃபைனல் கேஷ் என்ன பண்ணதுன்னா விடுவிக்காத இந்த திமுக விடிய அரசு என்ன பண்ணுதுன்னா இதனால் வரைக்கும் வழங்கவில்லை. இந்த வழங்காதனால தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகை பார்த்தீங்க அப்படின்னா 600 கோடி ரூபாய். எத்தனை கூட? 600 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த திமுக அரசால் வழங்க முடியாமல் அவங்க தவிக்கலை, எங்கள் மக்கள் தவிக்கிறாங்கிறது இது சொல்லுது. இந்த நிறைய என்னன்னா பணி ஓய்வு பெற்றிருக்காங்க இல்லையா, அந்த பணி ஓய்வு பெற்றிருக்க ஒவ்வொரு முறையும் அதாவது ஜட்ஜ் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அந்த நீதிமன்றம் சென்று அவர்களுடைய டிஏ தொகையை தான் பெற்றது போல காமிக்கிறாங்க. ஆனால் தற்போது வரைக்கும் நீதிமன்றத்தில் என்ன நடக்கலை அப்படின்னா 6% சொல்லக்கூடிய அந்த வட்டி ஓய்வு தொழிலாளர்களுக்கு பணப்பலன்களை பெற்று வருகிறார்கள். டிஏ பலன்களை பெற்று வருகிறார்கள். ஆனால் இதன் மூலமாக தற்போது சுமார் 2026ஆம் ஆண்டு வரை உள்ள ஓய்வு கால பலப்பலன்களை வழங்க இந்த போக்குவரத்து கழகம் ஆணை மட்டுமே பிறப்பித்துள்ளது. எப்படியே ஆணை மட்டும்தான் இருக்குது, ஆர்டர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணலை, இன்னைய வரைக்கும் இந்த ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்களுக்கு வழங்கவில்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பதிவு செய்கிறாங்க இந்த நேரத்தில். ஏன்னா நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு முழுவதும் இந்த பணிகளை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை இந்த சேனல் மூலியமாக, பிபி சேனல் மூலியமாக இந்த உலக மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நம்ம தெரியப்படுத்துகிறது ஒரு தலையாய கடமையாக நம்ம செய்கிறோம். இதே போல் பணியில் உள்ள தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த தொழிலாளர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பணப்பலன்களையோ அல்லது அதனுடைய நிலுவைத் தொகை இருக்கிற பெண்டிங் கேஷ் இருக்கு இல்லையா, அந்த பெண்டிங் கேஷ் எல்லாமே நீதிமன்றம் தான் சென்று கேட்க வேண்டியதாக இருக்குது. அந்த நீதிமன்றம் சென்று கேட்க வேண்டியது என்ன பண்ணுன்னா நியாயமான உரிமைகள். யாரோட உரிமைகள்? அந்த தொழிலாளர்களுடைய நியாயமான உரிமைகளை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நீதிமன்றம் சென்றாலும் பணியிட மாற்றம், அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அந்த ஒர்க் டிரான்ஸ்ஃபர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா
சென்று கேட்குறாங்க, வேற இவங்க செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீதிமன்ற கோர்ட்டு போய் தான் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றமாகவும் சொல்லப்படுது, மிகப்பெரிய தவறுதலாகவும் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் விடியா திமுக அரசினுடைய ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசே காரணம் அதற்கு. பணியில் உள்ள அந்த அரசு ஓட்டுநர்கள் இருக்காங்கல்ல, அந்த கவர்மெண்ட் டிரைவர்ஸு என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை நிறுத்தத்தில் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கண்டனமோ நாட்டு அதுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க வேலைக்கு போகலைன்னா, யார் அரசு ஊழியர்கள் வேலைக்கு போகலைன்னா ஸ்டால்வார்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டால்வார்ட் என்னன்னா தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களை வர வச்சு, அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் அவர்களுடைய உரிமையை அவர்களுடைய குடும்பத்துடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக ஏதாவது ஒரு கண்டனத்தை இந்த அரசுக்கு தெரிவிக்க ஏற்பட்டால் ஸ்டால்வார்ட் ஒர்க்கர்ஸ் யாருங்க சொல்கிறாங்க, அந்த ஸ்டால்வார்ட் ஒர்க்கர்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய தனியார் ஊழியர்களை இங்கே வர வச்சு அவங்கள வச்சு பஸ்ஸை இயக்க வைக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய வேலைவாய்ப்பு இழக்கப்படுகிறது. யாரும் அந்த பணியாளர்களுடைய வேலைவாய்ப்பு இழக்கப்படுகிறது. ஸ்டால்வார்ட் முறை, இந்த முறையை முழுமையாக நம்ம நீக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அடுத்து பார்த்திங்கன்னா, தற்போது இந்த மாநிலம் முழுவதும் மேற்கண்ட நிறுவனத்தில் சுமார் 4200 தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா அரசு போக்குவரத்து கழகங்களில் பணி செஞ்சு வர்றாங்கங்க. 4200. அதில் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் ஓட்டுநர்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ரைவேட்டு ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரைவேட் ஒர்க்கர்கள் போக்குவரத்து கழகங்களை விட 3 மாதத்தில் என்ன சொல்கிறாங்க, 3 மாதத்தில் மட்டும் சாலை விபத்தில் 50 விலை மதிப்பில்லாத உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குங்க. அது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி மது போதையினாலும் கஞ்சாவினாலும் இந்த தமிழக அரசு நிறைய சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் பத்தாதுன்னு எப்படி இந்த ஸ்டால்வார்ட்ஸ் தனியார் நிறுவனத்திலேருந்து வரணுங்களா, அவங்க சரிவர பயிற்சி எடுக்காமையும் அரசிடமிருந்து தகுதியான சான்றிதழ் பெறாதவர்களும் இந்த பஸ்ஸை இயக்கிறதுனாலையும் ஓட்டுநர்கள் இருக்கிறதுனாலையும் கவனக்குறைவினாலையும் அதிகமான சாலை விபத்துகள் ஏற்படுது. அது குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட இந்த மாதத்துலேயே நடந்திருக்குன்னு ஒரு புள்ளி அறிக்கை அரசுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 42,000 அரசு நிரந்தர ஓட்டுநர்கள் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் 42,000 அரசு ஓட்டுநர்கள் ஏற்பட்ட சாலை விபத்துகளை என்ன பண்ணுறாங்கன்னா அதை எண்ணிக்கையில் போடுறோம். என்ன எண்ணிக்கையில் போட 168 உயிரிழப்புகள் தான் நிகழ்ந்தது என்பது அரசின் தகவலாக இருக்குது. ஒரு பெரிய மூடி மறைக்கக்கூடிய விஷயம் தானேங்க பார்த்தீங்கன்னா. அப்புறம் தினமும் கூலி சொல்கிறாங்க இல்லையா, தினக்கூலியினுடைய அடிப்படையில் ஓட்டுநர்களாக இருக்கட்டும் இல்லை நடத்துனர்களாக இருக்கட்டும் அல்லது பணி செய்ய போகிறாங்க இல்லையா, பணி செய்யறதுக்கு அனுமதிக்காததாக இருக்கட்டும், சமூக நீதி எதிராக சமூகத்தினுடைய எதிரானதாக சொல்லக்கூடியதுக்கும் குறிப்பாக அந்த இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடஒதுக்கீடு இதன் மூலம் என்ன பண்ணும் அப்படின்னா மீறப்படுகிறது சார். முதல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தினமும் வேலை செய்கிறோம், அடிப்படை தினக்கூலி, அந்த அடிப்படை தினக்கூலி மூலியமாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுடைய உரிமை என்ன பண்ணப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இந்த அரசுக்கு தெரியப்படுத்த போகிறாங்க சார். இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. இன்னும் ஒரு 4 கோரிக்கைகள் மட்டும், அது உங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை. அதையும் நம்ம சொல்லிட்டோம்னா ஃபுல்லாக தமிழ்நாடு முழுவதும் கவராயிருங்கிறது தான் உண்மை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த போக்குவரத்து கழகங்களுடைய நிரந்தர பணியாளர்கள்னு சொல்லக்கூடியது உயிரிழப்புகள். அந்த உயிரிழப்புகளை ஏற்படுத்தினா அவர்கள் மீது பணி நீக்கம் நடக்குது. என்ன நடக்குது? பணி நீக்கம். அந்த பணி நீக்கம் மற்றும் பணிமாறுதல் 3 ஆண்டுகள் ஆனாலும் அது என்ன நடக்குது அப்படின்னா ஊதியத்தோட உயர்வு, ரத்து போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. என்ன பண்ணுது? எடுக்கப்படுகிறது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4-5 விஷயம் தான் இருக்குது. அதில் அந்த தனியார் நிறுவனத்துடைய ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்த விபத்தை ஏற்படுத்திட்டான், தனியார் விபத்தை ஏற்படுத்திட்டா அதே பணிமனையில், எந்த பணிமனையில், அதே பணிமனையில் இருந்து அவரை விடுவிச்சிடுறாங்க. அந்த விடுவித்து அதே ஓட்டுநர் அதே டிரைவருங்க மேலே ஏதோ மிஸ்டேக் ஆச்சுன்னா அதை என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பணிமனைக்கு மாற்றிடுறாங்க. ஸோ அது மாபெரும் குற்ற செயல். இதுவே அரசு பணியாளர்களாக இருந்தாங்கன்னா ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா பணியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஆனால் தனியாரில் இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா அது என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பணிமனைக்கு மாற்றிடுறாங்க. இது சீட்டிங் விஷயம்னு சொல்கிறது. இதுக்கு பேர் அவங்க மேலே குற்ற வழக்கு பதிஞ்சு அவங்களே எந்த வேலையும் பண்ண விடாமல் இருக்கணும் அல்லவா, அதை செய்யறது இல்லை இந்த அரசு. விடியா திமுக அரசு செய்யக்கூடிய மிகப்பெரும் நாடகம். அந்த நிறுவனத்தின் மூலம் வேறு ஒரு பணிப்பாளையில் அமர்த்தப்படுவது மட்டும் இல்லாமல் அந்த பேருந்துகளையும் இயக்கிறதுக்கு உடனே ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே பர்மிஷன் யார் கொடுக்கறது? கொடுக்கக்கூடாது அல்லவா, அவங்க கொடுத்துட்றாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனம் சொல்கிறோம் இல்லையா, அந்த தனியார் நிறுவனமும் அந்த போக்குவரத்து கழகமும் என்ன பண்ணுதுன்னா ஏற்படுத்துகின்ற ஒப்பந்தம், அதாவது கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான்ட்ராக்டர் அந்த ஒப்பந்தம் படி தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் ஸ்டால்வார்ட் அங்கே மறுபடியும் வருது, என்ன வருது அந்த இடத்துல மறுபடியும் அந்த ஸ்டால்வார்ட் விபத்து ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த உயிரிழப்பு என்னென்னா போக்குவரத்து கழக ரூபாய் 2 லட்சம் மட்டுமே தனியார் நிறுவனம் ஏற்பட வச்சு. எவ்வளோ மட்டும் பண்ணுது? 2 லட்சம். அதாவது ஒரு நல்லா கவனிச்சுங்க, அரசு போக்குவரத்து கழகம் வந்து ஒரு ஓட்டுநரோ இல்லை பணியாளரோ விபத்து ஏற்படுத்திட்டா 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் அரசு இழப்பீடு கிடைக்கிறது. ஆனால் இந்த ஸ்டால் வார்க்கர்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒப்பந்த அடிப்படையிலான இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர்கள் விபத்தை ஏற்படுத்திட்டா தனியார் நிறுவனம் எவ்வளோ தருது? வெறும் 2 லட்சம் மட்டுமே. ஸோ இழப்பீடு யாருக்கு? பொதுமக்களுக்கு. அப்படிப்பட்ட பொதுமக்களுடைய நலனில் அக்கறை இல்லாத இந்த விடியா திமுக அரசை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்டத்தினுடைய இணைச்சல் இருக்கக்கூடிய திருச்சி ஆமூர் சுரேஷ் ராஜா மிகப்பெரிய அளவில் வன்மையாக கண்டிக்கிறோம் பிரதர். இதை அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த மீதமுள்ள தொகைன்னு சொல்லும் இல்லையா, என்ன மீத தொகை? அரசு பேருந்துகளுக்கு காப்பீடு வழங்குறாங்க இல்லையா, அந்த அரசு பேருந்துகளுக்கு வழங்கக்கூடிய காப்பீடு இன்சூரன்ஸ். அதாவது இன்சூரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த காரணத்தினாலும் ஒரு உயிரிழப்பு நடக்குதுன்னா அதுக்கு நஷ்டஈடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நஷ்டஈடை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாயிலிருந்து, எத்தனை லட்சத்துலேருந்து பிரதர்? 10 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும், எப்படி சொல்ல, 30 லட்சம் வரைக்கும் போக்குவரத்து கழகம் சொல்லக்கூடிய அந்த நிர்வாகம் பாதிக்கப்பட்டு செலுத்தி வருகிறது. இப்போ புரியுதுங்களா? நம்ம நடத்தினா 20லேருந்து 30 லட்சம். அதே பிரைவேட் ஓட்டுநர்கள் பண்ணிட்ட ஸ்டால் வார்க்கர்னு சொல்லக்கூடிய அவங்க பண்ணாங்கன்னா வெறும் 2 லட்சத்தில் முடிக்கிறாங்க. இது பொதுமக்களுடைய நல்ல கருத்து. கடைசியாக சொல்லி முடிக்கிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாநகரம்னு சொல்லக்கூடிய இந்த சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் 3 பணிமனை வாயிலாக என்ன நடக்குதுன்னா 395 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த 395 மின்சார போக்குவரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓஹெச்எம் சொல்லுவோம். என்ன சார் இந்த ஓஹெச்எம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனியார் நிறுவனத்திற்கு என்ன சொல்லுவாங்க? ஓஹெச்எம்ங்கிறது அந்த தனியார் நிறுவனத்திற்கு சாதாரண பேருந்துக்கு ஒரே 1 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 78 ரூபாயும், சரிங்களா? அதுவே குளிர்சாதன பேருந்து ஏசின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, ஏசி பேருந்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 81 ரூபாய். நல்லா கவனிக்கங்க, 81 ரூபாயும் போக்குவரத்து கழகமே வழங்குதுங்க. ஸோ அப்போ அந்த 80 எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது 81 முடியுது. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு சுமார் 35 ரூபா. எவ்வளோ இருக்குன்னா 1 கிலோமீட்டருக்கு சுமார் 35 ரூபாய் வருமானம் மட்டுமே கிடைக்கிறது. மீதமுள்ள 1 கிலோமீட்டருக்கு ரூபாய் 43 ரூபாய் வீதம் தனியார் நிறுவனத்திற்கு இந்த கழகம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ தனியார் நிறுவனம் என்ன பண்ணுது? மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிக்கிறாங்க. அரசில் இருக்கக்கூடிய இவங்களாம் இன்றைக்கி மனவேதனையிலையும் சோதனையிலையும் குடும்ப நிலையிலும் தவிக்கிறாங்க. இதை எதிர்த்து தான் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்தது. இதை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் சிந்தித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுக்குன்னு ஏற்படுத்தும் சொல்லி உங்களை இருதரம் கூப்பி நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். மோசமான திமுக அரசு போக்குவரத்து துறையே விடியா அரசுக்கு விடிய அரசுக்கு போக்குவரத்து துறையே வழங்கிடு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள டிஏ நிலுவைத் தொகையை உடனே வழங்கிடு. தமிழக அரசு போக்குவரத்து துறையை வழங்கிவிடு. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு வழங்கிவிடு. விடிய அரசே பழிவாங்காதே போக்குவரத்து தொழிலாளர்களை பழிவாங்காதே. திமுக அரசே சர்வாதிகார திமுக அரசே தொழிலாளர் வர்க்கத்தை ஒடுக்கும் திமுக அரசே சீரழிக்காதே
போக்குவரத்து துறை சீரழிக்காதே. போக்குவரத்து துறையை சீரழிக்காதே. அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணாச்சே அண்ணாச்சே ஸ்டாலின் அண்ணாச்சி ஸ்டாலின் அண்ணாச்சே ஸ்டாலின் அண்ணாச்சி ஸ்டாலின் அண்ணாச்சே என்னாச்சு என்னாச்சு என்னாச்சே என்னாச்சே என்னாச்சு என்னாச்சு என்னாச்சே என்னாச்சே போக்குவரத்து தொழிலாளர்களின் போக்குவரத்து தொழிலாளிகளின் பிரச்சனைகளை பிரச்சனைகளை 100 நாட்களில் 100 நாட்களில் தீர்த்து வைப்பேன் என்று தீர்த்து வைப்பேன் என்று அறிவித்த ஸ்டாலின் அண்ணாச்சியே அறிவித்த ஸ்டாலின் அண்ணாச்சே என்னாச்சு என்னாச்சு என்னாச்சே என்னாச்சே 5 ஆண்டுகள் முடிய போது ஸ்டாலின் அண்ணாச்சி ஸ்டாலின் ஆச்சு ஸ்டாலின் அண்ணாச்சே அறிவித்தது என்னாச்சு அறிவித்தது என்னாச்சு அரசே அரசே அரசு அரசு கொடுங்கோன்மையான அரசே தொழிலாளர்களை வஞ்சிக்கும் அரசே தொழிலாளர் வங்கிக்கும் அரசு அமல்படுத்து அமல்படுத்து பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்து அமல்படுத்து உடனே அமல்படுத்து விடியாத அரசே எடுக்காதே எடுக்காதே ஓட்டுநர்கள் நடத்துனர்களை நடத்துனர்களை ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்காதே எடுக்காதே விடியாத திமுக அரசு ஸ்டாலின் அரசு வாரிசுதாரர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப அறிவிக்கேற்ப பணி வழங்கிடு பணி வழங்கிடு பணி வழங்கிடு பணி வழங்கிடு வழங்கிவிடு 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 பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ஆணையம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மின்சாரத்துறையில் வழங்கியது போன்ற 3% சிறப்பு ஊதிய உயர்வு வழங்கிடு வழங்கிடு திமுக அரசு சர்வாதிகார அரசு காப்பாற்று காப்பாற்று போக்குவரத்து துறையை காப்பாற்று காப்பாற்ற முடியாவிட்டால் தொழிலாளர் நலனை காப்பாற்ற முடியாவிட்டால் ஆட்சியை விட்டு ஓடிவிடு ஆட்சியை விட்டு ஓடிவிடு ஆணையிடு ஆணையிடு அரசு ஊழியர்களை தேர்தல் வாக்குறுதியை அறிவித்தபடி அரசு ஊழியர்களாக அறிவித்தபடி ஆணையிடு 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 ஓங்குக ஓங்குக இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக 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 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓங்குக ஓங்குக வாழிய வாழிய வாழியவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே ஓங்குக 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 புரட்சி தலைவி புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் அண்ணாவின் புகழ் ஓங்குக 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 வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே அண்ணா தொழிற்சங்க பேரவை அண்ணா தொழிற்சங்க பேரவை வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தொழிலாளர்கள் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர்கள் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே அடுத்தபடியாக